விஜய் கட்சி ஆரம்பித்தால் இளைஞர் படைகள் வந்து பெரும்பாலான பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரனே பாதி பேர் அங்கே போயிடுவான். கொள்கை சார்ந்தவர்கள், தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் வேணா இங்கே இருக்கலாம். இன்னொரு ஒரு பெருங்கூட்டம் இருக்கான்ல, நல்லா பேசுறாரு, நல்லா யூடியூப்ல நல்லா பேசுறாருன்னு சொல்லி வந்தவன் இருக்கான் இல்லையா, அவன் விஜய் நல்லா இருக்கிறாரு, அதோட அவர்கிட்ட போய் நான் நேராக கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன், அங்கிட்டு போயிடுவான். ஏன்னா மதிமுக என்கிற கட்சி உருவான ஒரு மூன்றாவது பெரிய சக்தியாக வைகோ வராமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம், ரஜினிகாந்த் வர்றாரு, இதோ வர்றாரு, அதோ வர்றாரு, வர வேண்டிய இடத்துல கரெக்டாக வருவார்னு இவங்க டைலாக்கை போட்டு எப்படி சீவன தலையை வந்து திடீர்னு ரஜினிகாந்த் கலைச்சி விட்டாரோ, அதே மாதிரி இந்த மதிமுகவை கலைச்சி விட்டதே ரஜினிகாந்த் தான். அதனால ரஜினிகாந்தினுடைய அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த பூச்சாட்டி வேலர்கள், அந்த வர்றான், அந்த வர்றாரு, இந்த வர்றாருன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அப்படி ஒன்று நடக்காமல் இருந்திருந்தால் வைகோ அவர்கள் குறைந்தபட்சம் விஜயகாந்த் அடைந்தார்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அந்த இடத்திற்காவது வந்திருப்பார். அவருடைய அரசியல் வாழ்க்கையை சூனியமாக மாற்றியதே ரஜினிகாந்தினுடைய இந்த பொய்யான இந்த வர்றார் அந்த வர்றாருன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து காலி பண்ணிட்டாங்க.